அனைவருக்கும் வணக்கம். ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் நம்ம டே 32 கிளாஸஸில் இருக்கோம். 32 கிளாஸில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா ப்ரிப்போசிஷன் பார்த்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன்ஸ் அந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்ன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி என்ன வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்னா பிலோ எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஒரு பொருள் கீழே இருக்கிறது சொல்கிறதுக்கு பிலோன்றதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு எப்படி டெம்பரேச்சர் ஹஸ் ட்ராப்டு பிலோ 0 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே இருக்குது அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது பிலோன்றதை நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும் இதில் என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுறது. சில வேர்ட்ஸ் தான் நம்மளுக்கு தெரியாது. ப்ரிப்போசிஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதை டெய்லி நம்ம படித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் த்ரூ. த்ரூ நான் என்ன சொல்லுவோம்? த்ரூ த பிளேஸ், ஒரு வழியாக போகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லெட்டர் ரைட்டிங்கில் கூட நம்ம த்ரூ த பிரின்சிபல், த்ரூ த சில்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு வழியாக போகிறதுக்கு த்ரூ தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல. சில்ட்ரன் லேர்ன் எஜுகேஷன் த்ரூ ஆன்லைன். சில்ட்ரன் எது மூலயமா ஆன்லைன் கிளாஸுக்கு கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எஜுகேஷன், லேர்ன் த எஜுகேஷன் த்ரூ ஆன்லைன் மூலயமா கற்றுக்குறாங்க. அது வழியாக சொல்கிறதுக்கு நம்ம த்ரூ நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிசைட்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருகில் இருக்கிறது, நம்மளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க சொல்கிறோம்ல, அதுக்கு பிசைடு யூஸ் பண்ணுவோம். சி இஸ் ஸ்டாண்டிங் பிசைட் மீ. அவள் என் பக்கத்தில் நிற்கிறா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு ரொம்ப அருகாமையில் நிற்கிறதுக்கு பிசைட் அப்படி யூஸ் பண்ணுவோம். இங்கே டிஃப்ரெண்ட் பாருங்க. பிசைடுக்கு அப்புறம் நம்ம இங்கே பிசைட்ஸ், இங்கே சிங்குலராக இருக்குது, இங்கே ப்ளூரலில் வருது பிசைட்ஸ்ன்றது. அதோடு சேர்த்து இப்போ நான் ஒரு பொருள் வாங்கினேன்னா அதோட சேர்த்து இதுவும் வாங்குவேன் அப்படி சொல்லுவோம்ல. இப்போ நம்ம போய் சாக்லேட் சாப்பிடும்போது என்ன சொல்லுவோம்னா ஐஸ்கிரீமும் சேர்த்து எனக்கு பிடிக்கும், அது ரெண்டுமே சேர்த்து நான் சாப்பிடுவேன். ஒரு விஷயத்தை சேர்த்து பண்ணுறதுக்கு பிசைட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆகிட. பிசைட்னா ரொம்ப அருகில் இருக்குது, பிசைட்ஸ்னா அதோட சேர்த்து நம்ம அதோட சேர்த்து நான் இது யூஸ் பண்ணுவேன், அதோட சேர்த்து நான் இது வாங்குவேன் அப்படி சொல்கிறதுக்கு பிசைட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பிசைட்ஸ் சாக்லேட் ஐ லைக் ஐஸ்கிரீம் டூ. எனக்கு சாக்லேட்டோட சேர்த்து ஐஸ்கிரீமும் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறதுக்கு கேன் யூஸ் பிசைட்ஸ். பிசைட்ஸ் சாக்லேட் ஐ லைக் ஐஸ்கிரீம் டூ. இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அது தெரியும். இதை பார்த்துட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு மறந்துடும். சரிங்களா? அண்ட் பிகைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு சொன்னால் பிகைண்ட் யூஸ் பண்ணுவோம். த கார் வாஸ் பார்க்டு பிகைண்ட் ஹவுஸ். என்னோட காரை பார்க் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு பின்னாடி பார்க் பண்ணியிருக்கேன் சொல்கிறதுக்கு பிகைண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். பின்னால் இருக்கிறதுக்கு பிகைண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ முன்னாடி இருக்கிறதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி இருக்கிறது சொல்கிறது முன்னாள் அப்படி சொல்கிறதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப்ன்றதை யூஸ் பண்ணுவோம். A tall man was sitting in front of me. இப்போ ஒரு தேட்டருக்கு போனால் நம்ம சொல்லுவோம்ல, இதுக்கு முன்னாடி ஒரு ஹைட்டாக இருக்கிறவங்க இருந்தாங்க, அதனால நான் படம் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. a tall man was sitting in front of me. எனக்கு முன்னாடி இருக்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு ஃப்ரண்ட் ஆஃப் மீ அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டு, பக்கத்தில். நெக்ஸ்ட் டுனா ரொம்ப பக்கத்தில், அடுத்தது. வாட் ஆஃப் த நெக்ஸ்ட் டு அப்படி கேட்போம்ல. the cat is next to the table. the cat டேபிளுக்கு முன்னாடி இருக்குது, நெக்ஸ்ட் டு த டேபிளுக்கு அடுத்து இருக்குது சொல்கிறதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். அலாங்னா கூட, நம்ம கூட யாரெல்லாம் இருக்காங்க, யூ கேன் அலாங் வித் மீ, என் கூட இருக்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு அலாங் யூஸ் பண்ணுவோம். ஐ கோ அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என் ஃப்ரெண்டு கூட போகிறேன் அப்படி சொல்கிறதுக்கு அலாங் அதை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ராஸ்னா என்னது? குறுக்காக இருக்க சொல்ல, இதுக்கு குறுக்கா இருக்கும் அப்படி சொல்கிறதுக்கு அக்ராஸ் த லைன் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு குறுக்காக இருக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் த பிரிட்ஜ் வாஸ் பில்ட் அக்ராஸ் த ரிவர். இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு குறுக்காக கட்டியிருக்காங்க அப்படி சொல்கிறதுக்கு அக்ராஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஆன்டுன்றது என்ன பார்த்தீங்கன்னா மீது, மேலே, நமக்கு மேலே இருக்கிறதுக்கு சொல்லுவோம்ல ஆன் டு, மீது ஒரு மேலே இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இஸ் கிளைம்பிங் ஆன் டு த லேடர். அவன் லேடருக்கு மேலே இருந்தான், ஆன் டு த லேடருக்கு மேலே இருந்தான் சொல்கிறதுக்கு இது நம்ம ஆன் டு யூஸ் பண்ணுவோம். இது இருக்க ப்ரிப்போசிஷன்ஸ் வேர்ட்ஸ்லாம் நேற்றும் பார்த்தோம், இன்றைக்கும் பார்த்தோம். அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஸோ தெரியாதப்போ ப்ரிப்போசிஷன் அதை எடுத்து பார்க்கும்போது வேர்ட்ஸோட மீனிங்ஸ் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இன்னும் ப்ரிப்போசிஷன் முடியல. ஸோ ஒரு காலம் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், அது வந்து ஒரு டைமுக்கு வந்து எப்படிலாம் நம்ம ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோன்றதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? தேங்க்யூ.